நாடை எதிர்பார்த்துட்டு இருக்கிற பீகாரோட தேர்தல் முடிவுகள் நாளைக்கு வரப்போது. அது இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா நான் சொல்ல முடியும். நான் உங்கள் ஃபினிக்ஸ் வாங்க மார்க்கெட் செய்திக்குள்ளால போலாம். செய்திக்குள்ள போறதுக்கு முன்னால நேற்றுக்கு நம்ம வீடியோல இன்னைக்கு பீகார் தேர்தல் ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்காக நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா தப்பான தகவல் எப்பவுமே பரவக்கூடாது. என்னுடைய மிஸ்டேக்ல தான் அந்த வேர்டிங் வந்துருச்சுங்கிறத நான் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. நாடே எதிர்பார்த்துட்டு இருந்த பீகார் தேர்தல் 2 கட்டமா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நாடே அந்த பீகார் தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அது நம்மளுடைய மார்க்கெட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. எதுக்காக நாம இதை சொல்றோம்னா, இன்னைக்கு மார்க்கெட் தொடங்கினதும் அதுல இருந்து போன வேகமும் திரும்ப மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கதையும் பார்க்கும்போது எந்த புள்ளியில மார்க்கெட் தொடங்குச்சோ அந்த இடத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டோட ஹையையும் லோயையும் கம்பேர் பண்ணும்போது நிப்டில அரௌண்ட் 200 புள்ளிகள் வாலட்டைல் இருந்திருக்குங்கிறத இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு. தேர்தல் முடிவுகளை மார்க்கெட்டும் எதிர்பார்க்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. நிப்டியும் சென்செக்ஸும் ஏற்றதை தக்க வைக்க முடியலனாலும் பிளாட்டா முடிவடைஞ்சிருக்கு. நிப்டி 25,879 செட்டில் ஆயிருக்கு. வெறும் 3 புள்ளிகள் மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 84,478 செட்டில் ஆயிருக்கு. 12 புள்ளிகளை ஆட் பண்ணிருக்கு. நிப்டி 50ல ஏசியன் பெயிண்ட், ஹிண்டல்கோ, ஐசிசி பேங்க்ல அரௌண்ட் 2% இருந்து 4% வரைக்கும் பாசிட்டிவ் இருந்தாங்க. அதே மாதிரி ஓஎன்ஜிசி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, எட்டர்னல்லாம் அரௌண்ட் 1.5% இருந்து 3% வரைக்கும் நெகட்டிவ்லி க்ளோஸ் ஆயிருக்காங்க. முக்கியமா இந்தியாவோட ஆனுவல் ரீட்டைல் இன்ஃப்ளேஷனோட ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல அக்டோபர் மாசம் வெறும் லோ, அதாவது 0.25% தான் வந்திருக்குங்க. 0.25% அப்கமிங் ரிசர்வ் பேங்கோட மானிட்டரி பாலிசி இருக்குல்ல, இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்றதுக்கான ஒரு வழிவகை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உணவுப் பொருட்களோட இன்ஃப்ளேஷனும் 5.02 இருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஜிஎஸ்டி ரிஃபார்முக்கு பிறகு ஃபுட் இன்ஃப்ளேஷனும் கம்மியா இருக்குது. உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இன்டர்நேஷனல் வைஸ் பார்க்கும்போது அமெரிக்காவோட டாரிஃப் பிரச்சனை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கு. இது ஒட்டுமொத்தமா கம்ப்ளீட்டா ரிசால்வ் ஆகும் பட்சத்துல திரும்ப எஃப்ஐ பணம் இங்க வரக்கூடிய பட்சத்துல மார்க்கெட்டுக்கு திரும்ப அது ஒரு பூஸ்டப்பா இருக்கும். தங்கம் சில்வரை பொறுத்தவரை டே டு டே பிரைஸ் சேஞ்சஸ் வந்து வாலட்டைலா தான் இருக்கு. நேற்றுக்கு 24 கேரட் தங்கம் இருந்த விலையை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு 1 கிராம் 217 ரூபாய் விலை அதிகரிச்சு 12,873 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நகை தங்கமும் 22 கேரட் 1 கிராம் 11,800 ரூபாய்க்கு நேற்றைய விலை கம்பேர் பண்ணும்போது 200 ரூபாய் விலை அதிகரிச்சிருச்சுங்க. சில்வர் 1 கிலோ நேற்றைய விலை கம்பேர் பண்ணும்போது 9,000 ரூபாய் ஏறி இருக்கு. 1,82,000 ரூபாய்க்கு இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ தங்கம் வெளியில விலை ஏற்ற இறக்கமா இருந்துட்டு நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி தாங்க நம்ம மார்க்கெட்டும் இருக்கு. நாளைக்கு வரக்கூடிய பீகார் தேர்தலோட எலெக்ஷன் ரிசல்ட் நாளைய தேதியை முடிவு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனால் மார்க்கெட்டோட ரிஃப்ளெக்ஷனை வாலட்டைல மட்டும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. ரிசல்ட்டோட முடிவுகள் எந்த பக்கம் போனாலும் லாங் டைமுக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத நீங்க ஆராய்ச்சி பண்ணி உங்க சொந்த முடிவுல இன்வெஸ்ட் பண்ணணும். நாம எப்பவுமே சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow, another super topic.